ரியா தனியாக வீட்டில் இருந்தபோது அலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. பிரைவேட் நம்பர். அவள் பதட்டமாக இருந்தாள். அழைப்பை ஏற்க வேண்டாமா என்ற எண்ணத்தில் இருந்தபோது மறுபுறத்தில் தனது குரலே கேட்டது. ஷிஷ். உன்னை அவர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஜூட். ரியா நம்பவில்லை. யாராவது What? விளையாடுகிறார்கள் என்று நினைத்தாள். ஆனால் குரல் தொடர்ந்து சொன்னது. உனக்குள் 9 நிமிடம் மட்டுமே இருக்கிறது. கண்ணாடியே நம்பாதே ஹூட். அடுத்த நிமிடத்தில் அவளது ஸ்மார்ட் ஹோம் ஸ்கிரீனில் ஹால்வே மோஷன் டிடெக்டட். ஆனால் வீட்டில் வேறு யாரும் இல்லை. அவள் ஹால்வே கேமராவை ரிவைண்ட் செய்தாள். அதில் அவளே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அது நேரடி ஒளிபரப்பில்லை. பழைய பதிவு. அவள் மிகவும் பதட்டமடைந்தாள். அவள் குளறபடித்து குளியலறைக்குள் ஓடினாள். கண்ணாடியை காணும்போது அதில் மாறுபட்ட முகபாவனை. ரியா பயந்து நின்றிருந்தாலும் கண்ணாடியில் உள்ள அவள் சிரிக்கிறாள். கண்ணாடி முகம். நேரம் முடிந்துவிட்டது. கண்ணாடி திடீரென சிதறுகிறது. அதில் இருந்து இரத்தம் தொங்குகிறது. ஆனால் உண்மையான ரியாவிற்கு எதுவும் இல்லை. கண்ணாடிக்கு பின்னால் ஒட்டியிருந்த பழைய பத்திரிகை ஒன்றில் ஜூன் 2024 11 பெண் கண்ணாடியில் சாவடைந்தார். அதில் ரியாவின் புகைப்படம். அவள், இது எப்படி முடியும்? நான் உயிருடன் இருக்கிறேனே. அலைபேசி மீண்டும் ஒலிக்கிறது. பிரைவேட் நம்பர். அவள் கையிலிருந்து தொலைபேசி கீழே விழுகிறது. பின்னணி குரல். நீ கடந்த முறை தப்பிச்சிருந்தாய். இந்த முறை முடிச்சுடுவோம் ஹூட். ரியாவுக்கு என்ன நடந்தது? அவள் ஒரு டைம் லூப்பில் சிக்கிக் கொண்டாளா? அல்லது அது வேறு ஏதாவது திகில்?